உணவு சம்பந்தமாக, அதாவது இந்த உலகத்துடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் சம்பந்தமான பார்வை இஸ்லாத்துடைய ஒரு விரிந்த ஒரு பார்வை. அந்த எல்லா பகுதிகளையும் நான் இங்க சொல்லல. அதாவது ஒரு பகுதி தான் அந்த பரக்கத் என்ற பகுதி. பரக்கத் என்கின்ற பகுதியை தான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள்ல நிறைய விஷயங்களை எங்களால் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. எங்களது அகீதால உண்டு தபர்ருக், எங்களது அகீதால உண்டு தபர்ருக். தபர்ருக் என்று சொன்னால் பரக்கத்து தேடுதல், பரக்கத் தேடுதல் அகீதால உண்டு. தபர்ருக் பரக்கத்து தேடுதல்ல இஸ்லாம் தடுத்த முறைகளும் உண்டு, இஸ்லாம் தடுத்த முறைகளும் உண்டு, இஸ்லாம் வரவேற்று ஆர்வம் ஊற்றிய முறைகளும் உண்டு. உதாரணமாக நம்ம அரஃபால போய் நிக்கிறோம்னா அது தபர்ருக் பில் அமாக்கின், ஒரு இடத்தை வச்சு நம்ம பரக்கத் தேடுறோம். அரஃபாவுடைய நாள்ல போய் நம்ம நிக்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு பரக்கத் இருக்கு, அது இன்னொரு இடத்துல போய் நம்ம என்ன செய்ய போறது இல்லை, தேட போறது இல்லை. அதே போல நம்ம ஒரு கஅபத்துல்லாஹ்ல ஒரு இடத்துல போய் ஒரு ஹஜர் அஸ்வதுக்கு நம்ம முத்தமிடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சுக்கிறான், ஒரு பரக்கத்தான ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்கிறோம், முத்தமிடுகிறோம். எல்லா கலையும் நம்ம என்ன செய்வதில்லை, முத்தமிட போவதில்லை. இப்படி பரக்கத் என்கின்ற பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் இஸ்லாம் என்ன செய்கிறது, வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்கின்ற பொழுது ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க, எல்லாவற்றையும் சாப்பிடுங்க. ஏன்னா எந்த ஆரம்பத்துல பரக்கத் இருக்குதா கடைசியில பரக்கத் இருக்குதான்னு தெரியாது. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே பரக்கத் விளங்கிடுது எங்களுக்கெல்லாம். ஏன் பரக்கத்தா சாப்பாடு இருக்கிறேன்னு சொல்லிடுறோம். எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சாப்பாட்டுல பரக்கத் எங்க இருக்குதுன்னு தெரியாது, ஆரம்பத்துல இருக்கலாம் கடைசியில இருக்கலாம் என்று சொல்லி. ஆனா நம்ம வச்சோன்னு என்ன சொல்றாங்க எல்லாரும், சாப்பாடு பரக்கத்தா இருக்குது. அப்படின்னா பரக்கத் ரசூலுல்லாஹ்களுக்கு கூட விளங்கல, எங்களுக்கு பரக்கத்தை செஞ்சிருது விளங்கிருதுன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகத்தை சொல்லல, அதிகமும் பரக்கத்தால் ஏற்படும். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், அதிகம் என்பதும் பரக்கத்தால் ஏற்படும். ஆனால் பரக்கத்தே அதிகம் என்ற அர்த்தம் அல்ல, பரக்கத்தே அதிகமாக இருப்பதுதான் என்ற அர்த்தம் அல்ல. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தஆமுல் வாஹித் யக்ஃபில் இத்னைன், அதாவது ஒருவருடைய உணவு 2 பேருக்கு என்ன போதும், இருவருடைய உணவு 3 பேருக்கு என்ன போதும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செய்றோம், பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவை நம்ம சாப்பிடுறோமா அது ஒரு பரக்கத் இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தா பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடணும், ஷைத்தான் என்ன கையை வைக்காத முறையில சாப்பிட வேண்டும். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது, அதனுடைய உள்ள அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானும் சாப்பிடுகிறான் என்று சொல்றாங்கன்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் நம்ப வேண்டும், நிச்சயமாக இது இறைவனுடைய செய்தி, இதுல பரக்கத் இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னால் உணவின் மூலம் என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த அத்தனையும் கிடைக்கும் என்றதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. அதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டுமோ அப்படி என்ன செய்ய வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அதாவது ஒரு குடலால சாப்பிடுறான், காபிர் 7 குடலால சாப்பிடுறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அர்த்தம் என்ன, இவனுக்கு போதியது அவனுக்கு என்ன செய்யாது, போதாது அப்படி என்றாங்க. இவனுக்கு போதுமானது அவனுக்கு போதாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரே வெயிட் ஒரே எடை எல்லாம் இருக்கும், ஆனா அவனுடைய அமைப்பு இவனுக்கு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உணவுக்கென்று ஒரு மறைமுகமான ஒரு பரக்கத் உண்டு. இறைவன் இந்த உலகத்துக்கு சுருக்கமாக நீங்க பரக்கத் ஒருத்தருக்கு வழங்கப்படுத்தணுமாக இருந்தா, இறைவன் நீ போதாது என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் ஊடாக கூட உனக்கு தரக்கூடிய மறைமுகமான மனநிறைவான வாழ்க்கை. எப்படி உனக்கு போதாது, உலக ரீதியாக உண்மையில போதாது அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அல்லாஹு தஆலா உனக்கு தரக்கூடிய மனநிறைவான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படி தாரா, மறைமுகமாக தாரா. பார்த்துட்டு இருக்க அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை தர மாட்டான். மறைமுகமாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் அது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுல எங்க பரக்கத் இருக்குன்னு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கான காரணம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இது ஒரு முஃமின் புரிந்து கொண்டான்னு சொன்னான். பரக்கத் என்பது எனது வாழ்க்கையில் இறைவன் மறைமுகமாக நான் போதாது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு மறைவான ஒரு அருள் என்று நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நாங்க கணக்கு பார்த்து பதறக்கூடாது, கணக்கு பார்த்து பதறக்கூடாது. இருக்கிறதுக்கு கணக்கு பார்த்து நம்மள உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அடுத்த மாதத்துக்கு கணக்கு பார்த்தாலே பதறிடுவோம். சிலருக்கு அடுத்த வருஷத்துக்கு கணக்கெல்லாம் இருக்குது, பதறுவானா பதற மாட்டானா,
பதறுவான். மனித பதறக்கு அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஷர்ரு வந்தா அவன் உடனே பதறக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி. அப்ப இந்த பதட்டம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுடைய பழைய விஷயத்தை விட்டு தடுக்கும். முதலாவது மன நிம்மதி போயிடும். குடும்பத்தில் உள்ளவங்களோட நிம்மதியா இருக்க மாட்டோம். தர்மம் செய்யவே மாட்டோம். ஏன்னா நம்ம 3 வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கிறோம். சரியா? தர்மம் செய்யவே மாட்டோம். எப்ப இபாதத்துக்கு ஈடுபடுறோமா, தொழுகிறோமா, திருப்தி இருக்காது. 3 வருஷத்துக்கு கண்ணால கண்டமே தொழுகிறோம். 3 வருடத்துக்குரிய பிரச்சனை கண்ணில் விளங்குது. அவன் எப்படி இது என்ற மாதிரியான எல்லா சிக்கலும் என்ன செய்யும், ஏற்படும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறான் அப்படி என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர தஹது ஹிமாஸம் வ தருஹு பிதானா. நீங்க அல்லாஹ்வின் மீது எப்படி முறையாக தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி தவக்குல் வைத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல உங்களுக்கு உணவளிப்பான். காலையில வெறும் வயிற்றோடும் ஈவினிங்ல திரும்பி வார நேரத்தில் வயிறு நிரம்பவும் அது என்ன செய்து வருகிறது. அப்ப அந்த பறவை சாப்பாடு கிடைக்குமாண்டே மரத்துல இருக்கவும் இல்லை. நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அங்கலாயத்துக்காண்டு நைட்டு ஃபுல்லா வராம இருக்கவும் இல்லை. ஈவினிங் என்ன செஞ்சுட்டு திரும்பிட்டு. இப்ப இது இந்த இயல்பு யாரிடத்துல இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல ஒரு நாள் பிளானுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லல. ஆனால் மனிதன் எப்பொழுதும் முயற்சி எவ்வளவு இருக்குதோ அதுக்குள்ள மட்டும்தான் கணக்கை மட்டும் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த பகுதி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு பொறுப்பு கொடுத்துக்கணும். அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வர நேரத்தை உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த 10 வருஷமும் நம்ம ரிஸ்க் கணக்கு இல்லாம தான் சாப்பிட்டோம். நம்ம கணக்கோட சாப்பிட்டோம். அது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம உழைக்க போறது இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப நம்மளுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ரிஸ்க் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது போல, வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு உணவு கிடைப்பது ஒரு ஆச்சரியம் அல்ல. வயிற்றிலிருந்து பிரிந்த முட்டைக்கு உணவு கிடைக்குதே, அது குஞ்சாக மாறுதே, அதுதான் ஆச்சரியம் என்றார். அதுக்கு எங்கேயும் போறதுக்கான எந்த வழியும் இல்லையே. அது 21 நாள்ல உருவாகுதே தனியா இருந்து, அதுதான் ஆச்சரியம். அதையே ரப்புல் ஆலமீன் உருவாக்குற நேரத்தில் நம்ம இறைவனுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சரி, கணக்கு போட்டா என்ன தெரியுமா? அந்த கணக்குல தான் நீங்க போக வைப்பான்ல. எப்படி? அந்த கணக்குல தான் அல்லாஹ் உங்களையே போக வைப்பான். ஏன்னா நீங்க ஒரு கணக்கு போட்டிக்கிறீங்க பாருங்க. அப்ப அந்த கணக்கு நியாயமாவும் இருக்கு பாருங்க. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே கணக்குல உங்களை நடக்க வைப்பான். அது அப்படியே நடந்து கொண்டு என்ன செய்யும், இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல, அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, எனக்கு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தருகின்ற பணத்தை தவிர வேற எந்த பணமும் என்கிட்ட இல்லை. சுபைர் தார பணத்தை இல்லாம அதுகல அலைய சுபைர், சுபைர் எனக்கு தார பணத்தை தவிர வேற எந்த பணமும் இல்லை. நான் அதுல இருந்து தர்மம் செய்யலாமா? இந்த கவலைக்கு முதலாவது அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரஹமத் செய்யணும். இந்த கவலைக்கு, இந்த கவலை எங்களிடத்துல எங்கள் பெண்களிடத்துல வராது. ஏன்? நான் இதுல இப்படி தர்மம் செய்ய தாரதே எந்த செலவுக்கே போதாது. இந்த ஃபீலிங்ல தான் நம்ம எப்ப இருப்போம். நாங்க எப்படி இருப்போம் என்று சொன்னால் கணக்கு பார்த்துருவோம். இவர் தாரதுல நான் தர்மம் செய்யணுமா? செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களோட கேள்வி என்ன தெரியுமா? சுபைர் தாரது தவிர என்கிட்ட பணம் இல்லை, அதுல இருந்து தர்மம் செய்யலாமா? உணர்வு என்ன? நான் தர்மம் செய்யல, எப்படியாவது நான் எப்படியாவது தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா அவங்கள்ட்ட பணம் இல்லை, அவர்களிடத்துல பணம் இல்லை. அப்ப சுபைருடைய பணத்திலிருந்து தர்மம் செய்யலாமா? அப்ப அர்த்தம் என்ன? அந்த தர்மத்தை செஞ்சுட்டு பணம் போதான்னு சுபைர்ட்ட அவர் சொல்ற ஐடியா இல்ல. அந்த தர்மத்தை செய்துட்டு நீங்க தந்த பணமே போதாது அப்படின்னு சொல்ற ஐடியாவும் இல்ல. இருக்கிறத தர்மம் செஞ்சுட்டு உள்ளபடி திருப்தியும் என்ன செய்யறது, ஏற்படுத்திக்கொள்ள முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடியும். அவங்க தானே பொறுப்பெடுக்கிறாங்க. நீங்க என்ன செய்யலாம்? அதுல இருந்து தர்மம் செய்யலாம். லா துஹ்சி ஃபயுஹ்சி அல்லாஹு அலைக். கணக்கு பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான். அப்படின்னா கணக்கு பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு என்ன செய்வான், கணக்கு பார்ப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி மூலம் ஒரு விஷயம் சொல்றாங்க. கணக்கு பார்க்க வேண்டாம் நீங்க சொன்னது என்ன தெரியுமா? கையில் உள்ளதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு ஒன்னும் இல்லாம இருங்கன்னு அர்த்தம் அல்ல. குர்ஆன்ல அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டான். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றேன்னு சொன்னா, அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. அவர்கள் செலவழிப்பார்கள் என்று சொன்னால் வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமாகவும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக் வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த். நீங்க உங்களோட கை எப்படி வச்சுக்கொள்ளவும் வேண்டாம். அப்படி என்ன, எது கேட்டாலும் இல்லை என்று சொல்ற லெவல்ல வைத்துக் கொள்ளவும் வேண்டாம். ஒரேடியா எப்படி விரித்து விடவும் வேண்டாம்.
அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கணக்கு பார்க்கிற என்ற பகுதியை எதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த கணக்கு பார்த்தல் உங்களை கொண்டு போய் தர்மம் செய்யாத இடத்துக்கு கொண்டு போய் விடுமோ, உங்களுக்கு கொண்டு போய் என்ன வாழ்க்கையிலேயே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துமோ, இது மாதிரி விஷயங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, கணக்கு பார்க்க கூடாது. அதனாலதான் அன்சார்களுக்கு அல்லாஹ் தஆலா பாராட்டுறோம், வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அன்சார்களுடைய சிறப்பம்சம் என்ன? அவர்களுக்கு தேவை இருந்தாலும் மக்கா முஹாஜிர்களுக்கு என்ன செஞ்சாங்க, உட்படுத்தினார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வமய்யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்க கவனிக்க வேண்டிய பிரதானமான அம்சம் பரக்கத் என்கின்ற பகுதியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம், கணக்கு பார்த்தல் என்பது இஸ்லாம் தடை செய்த ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அந்த கணக்கு பார்த்தல் எதுக்காக இருக்கணும் தெரியுமா? நம்ம கஞ்சத்தனம் பேசுறதுக்கு, தர்மத்தை தடுக்கிறதுக்கு, குடும்பத்தை நிம்மதியை குலைக்கிறதுக்கு, பதட்டமாகவே திரியறதுக்கு, இதுக்கு அந்த என்ன செய்யக்கூடாது, அந்த கணக்கு பார்க்க கூடாது. எதுக்கு கணக்கு பார்க்கலாம் தெரியுமா? தர்மம் செய்ய போறேன்னு கணக்கு பாருங்க, என்ன எவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு கணக்கு பாருங்க. கொடுக்க முடியுமா இல்லைன்றது கணக்கு பார்க்க வேண்டாம். கொடுக்க முடியுமா இல்லையா என்பதுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம். எதுக்கு கணக்கு பாருங்க, எவ்வளவு கொடுப்போம். அப்படி இடத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பரக்கத் செய்யும். நம்மளுக்கு 1 ரூபா கொடுக்கலாம், 1 ரியால் கொடுக்கலாம். கணக்கு பார்த்து நீங்க தர்மம் தான் செய்றீங்க, தர்மத்தை என்ன செய்யல, தடுத்துக்கல. ஆனா ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, கொடுக்கவே முடியாது என்பதற்காக வேண்டி கணக்கு பார்க்கறீங்க. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கொடுக்க இயலாதா அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. அப்ப அர்த்தம் என்ன? கணக்கு பார்த்தது எதுக்கு? கொடுக்காமல் இருப்பதற்காக கணக்கு பார்த்தல். இந்த நிலைமை வருமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான். ஏன்னா நீங்க கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கு பார்ப்பான். இப்ப நீங்க அதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஒரு 10 ரியால் கொடுப்போம்னு வைங்க, அல்ல கொஞ்சம் வசதி கூடுதலாக ஒரு 50 ரியால் கையில கொடுப்போம், நல்ல வசதியா இருக்கு 50 ரியால் கொடுப்போம். யாராவது 1000 ரியால் கொடுத்து அனுப்புமா? நான் பணக்காரன் தெரியட்டு அப்படி 1000 ரியால் இந்த ஐபோனை வச்சுக்க அப்படி எல்லாம் கொடுத்து அனுப்புமா? கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஏன்? எங்கள்கிட்ட இல்லையா? இருக்குது. ஏன் நம்ம கொடுக்கலன்னு சொன்னா, இது இவனுக்கு தேவையில்லை, இவனுக்கு இவ்வளவே பெருசு, இதுல இன்னும் கூட கொடுக்கணுமா நினைக்கிறோம். இதை நாங்களே நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு நினைக்க மாட்டானா? நாங்களே எங்கட பிள்ளைகளுக்கு நினைக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு நினைக்க கூடாதா? உனக்கு 3000 ரியால் தான், உனக்கு 10,000 ரியாலாம் சரி வராது அப்படின்னு அல்லாஹ் தஆலா நினைக்க மாட்டானா? நினைப்பான். இருந்து சிலருக்கு அல்லாஹ் தஆலா கண்ணா பின்னாண்டு பணம் கொட்டுற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்களே கொடுக்க மாட்டோம், சொந்த பிள்ளைக்கு கொடுக்கிறோம் இல்ல. அப்படி இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு கொட்டுறான். என்ன அர்த்தத்துல கொட்டுறான்? கணக்கு பார்க்காம ஏழைகளுக்கு, உறவுகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, அகதிகளுக்கு கொண்டு போய் என்ன சேரு என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம கணக்கு பார்ப்போம், நாங்க கணக்கு பார்ப்போம். இந்த ஜெனரேஷனோட கணக்க முடிக்கிறவனு இருக்கிறான், பேரன் வரைக்கும் கணக்கு பார்க்கிறவனு இருக்கிறான். இது சும்மா சொல்லல, பேரன் பேத்தி வரைக்கும். எப்படியும் போடி போனா மொத்தமாக எல்லாம் குடும்ப மெம்பர்ஸ் வந்து ஒரு 28 வர வாய்ப்பு இருக்குது. அப்ப 28 பேருக்கு இப்ப நிலம் எடுக்கணும். இது பேரன் பேத்தியில, தனக்கு பிள்ளைக்கு கூட இல்ல, பேரன் பேத்தி அந்த பிள்ளைகள் கஷ்டப்படாம வாழணும் அப்படி என்பதற்காக இது மாதிரி நினைக்கிறது தவறு இஸ்லாம் சொல்லல. தர்மத்தை இல்லாமக்கிறதுக்காக வேண்டியும், கஞ்சத்தனத்தை வாழ வைக்கணும் என்பதற்காக வேண்டியும், பயந்து கொண்டு, பொருளாதாரத்துக்கு பயந்து கொண்டு இந்த மாதிரி நினைப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுக்கு இது மட்டுமல்ல வழி, ஏராளமான வழி இருக்கு. ஒருத்தனை என்ன செஞ்சிருக்கிறதுக்கு, முழுமையாக மூடி விடுவதற்கு ஏராளமான வழி உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் அம்சம், நமது கணக்கு பார்த்தல்கள் எதுக்கு இருக்கணும் என்று சொன்னால் பதட்டத்துக்காகவோ எப்படி எவ்வளவு அப்படி என்பதற்காகவோ இருக்கக்கூடாது. நல்ல விஷயத்தை நோக்கிய ஒரு நகர்வுக்காக என்ன செய்யலாம், ஒரு மனிதன் கணக்கு பார்க்கலாம். மற்றபடியான கணக்கு பார்த்தல் அல்லாஹ் எங்களை கணக்கு பார்க்க என்ன செய்யும், அல்லது அல்லாஹ்வை வைத்து விடும் என்கின்ற மாதிரியான செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த செய்தியை பாருங்கள், அதாவது ஒரு செய்தியில ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி புரிஞ்சு கொள்ற அமைப்புல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய செய்தி, மிக்தாம் இப்னு மஅதி கரீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீலு தஆமக்கும் யுபாரக் லக்கும். கீலோனா கிலோ, உங்களுடைய உணவுகளை எல்லாம் நிறுத்து பார்த்துக்கங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். இப்ப கணக்கு பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கீலு தஆமக்கும் யுபாரக் லக்கும் ஃபீஹி, உங்களுடைய அளவை நிறுவைகளை கணக்கு பாருங்க, பார்த்து வாங்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், பரக்கத்து செய்வான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு பார்க்க வேண்டாம், கணக்கு பார்த்தா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், கணக்கு பார்ப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தியில கிலோ கணக்கு பாருங்கன்றாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நான் சொன்ன அமைப்புல தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஏமாறாமல் இருக்க, சரியா அளந்து வாங்கினா கூட கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது என்பதற்காக, பேணுதலாக வாழணும் என்பதற்காக, குறையா இருந்தாலும் பரவாயில்ல என்ற அமைப்புக்காக ஒருத்தன் கணக்கு பார்ப்பானாக இருந்தா அதுல அல்லாஹ் என்ன செய்வான், யுபாரக் லக்கும் ஃபீ, அதுல என்ன செய்வான், பரக்கத்து அல்லாஹு தஆலா செய்வான். அந்த மாதிரி கணக்கு பார்த்தா. ஆனா இந்த மாதிரி கணக்கு பார்த்தா அல்லாஹ்வே உங்களுக்கு என்ன செய்வான், கணக்கு பார்ப்பான். ஏன்னா அல்லாஹ் சில செய்திகள்ல வருது, வயர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப், நாடியவர்களுக்கு கணக்கே இல்லாம அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். நாடியவர்களுக்கு கணக்கு பார்க்க மாட்டான் அல்லாஹ் கொடுக்கிற நேரத்தில். சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், கணக்கு பார்த்து கொடுப்பான். இப்ப கணக்கு பார்க்காம கிடைக்கணும்னா நம்ம கணக்கு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இது போன்ற தருணங்களிலே தவிர என்ற முதல் செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணக்கு பார்த்தல் என்ற பகுதியை இன்னும் நம்ம விளங்கிக் கொள்ளணுமாக இருந்தால், பரக்கத்துடைய பகுதி அதுதான். கூடுதலாக இன்னும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், சஹீஹுல் புகாரில ஒரு செய்தி வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லக்கத் துஃபிய நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஃபீ ரஃபி மின் ஷைஇன் யஅகுலுஹு து கபிதின் இல்லா ஷத்ரு ஷஈரின் ஃபீ ரஃபின் லி. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. உணவு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு தட்டுல இருந்த கொஞ்சம் கோதுமை, அதாவது ஈரல் உள்ள எந்த உயிரும் சாப்பிடக்கூடிய எந்த உணவும் இல்லாத நிலையில ரசூலுல்லாஹ் மௌத்தாகினாங்க. ஒரு தட்டுல, எனக்குள்ள ஒரு தட்டுல இந்த ரக்கு வச்சிருப்போமே, அதுல ஒரு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு. ஷயீர் என்ன செஞ்சது, கொஞ்சம் கோதுமை இருந்தது ஒரு தட்டுல, அப்படி அதாவது ஒரு ஒரு பாத்திரத்துல மாதிரி வச்சு கோதுமை இருந்தது, அவ்வளவுதான் இருந்தது. அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அதுல இருந்தா சாப்பிட்டு வந்தேன். ஃபஅகல்து மின்ஹு, தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வந்தேன். நமக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா ஒரு பிரச்சனை உண்டாகும். அது என்ன சொல்லுங்க, என்னடா இது இவ்வளவு நேரமா சாப்பிடுறோம், இவ்வளவு நாளா சாப்பிடுறோம், முடியவே இல்லை. நமக்கு இல்லாட்டியும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை. சரி, முடியவே இல்லாட்டி நம்ம சந்தோஷப்படணுமா கவலைப்படணுமா, சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட மாட்டோம். எப்படி அது இவ்வளவு நாளைக்கு வருது அப்படி என்கின்ற அந்த சிந்தனை மனிதனுக்கு வரும். அந்த சிந்தனை தான் அழிவுக்கான காரணம் என்று ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, லவ் கான லிப்னி ஆதம வாதியானி மின் ذهب லபதகா இலைஹிமா சாலிதா வமா யம்லஉ ஃபஹு இல்ல துராப். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தால் அவன் என்ன பண்ணி, இப்ப நீங்க விடிஞ்சு காலையில எழும்புறீங்க, வீட்டுக்கு முன்னால திடீர்னு ஒரு ஓடை 2 ஓடு தனி தங்கம் தான், என்ன சந்தோஷப்படணுமா இல்லையா? நமக்கு அப்படி வராது. எங்கிருந்து உருவாயிச்சு? நமக்கு முதல் கேள்வி எப்படி உருவாகும் தெரியுமா, எங்கிருந்து உருவாயிச்சுன்னு தேடிக்கிட்டு போவோம். அந்த ஊத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா ரைட், இதை 3ஆ வெட்டலாம், இதை 4ஆவதாக வெட்டலாம். இதுதான் நமது பிரச்சனையா அமையுமே தவிர இன்றைக்கு தங்கம் கிடைச்சி சந்தோஷமா இருப்போம் வராது. பேரம்பேத்தி வரைக்கும் பிளே பண்ணிடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனது வாயை எது நிரப்பும் தெரியுமா, மண்ணு நிரப்பும். மண்ல உளுந்தா மட்டும்தான் இவன் நிரம்புவானே தவிர 2 ஓட தங்கம் வருது முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்ல எடுத்து வீட்டுல வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். அதை நினைக்காம என்ன செய்வான், அது எங்க முளைவிடுற இடம், அதை போய் பார்த்து அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சேராம முன் வீட்டுக்கு சேராம இந்த ஊர் ஏரியாவுக்குள்ள எப்படி வச்சுக்கிறது என்ற சிந்தனையில தான் நம்ம இருப்போம். அதனால மண் தான் நிரப்பும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இயல்பாக மனிதன் அடிப்படையில யோசிக்கிறான். இந்த இளநீ குடிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய ஏற்பட்டுச்சு. இளநீ குடிச்சிட்டு போற நேரத்தில் என்ன செய்யும்னா, ஒரு லிமிட் மனிதருக்கு அவ்வளவுதான் குடிக்கலாம். குடிச்சவர் என்ன கூடுதலா இன்னும் வந்துட்டே இருக்கு, குடிச்ச மாதிரியே இல்லைன்னு பாத்துருவோம். அதுக்குள்ள இளநீக்குள்ள பாத்துறா இவ்வளவுதான் இளநீ, ரைட், அதுக்கு போலதான் திருப்தியா குடிப்போம். எவ்வளவுன்னு தெரியுது, கணக்கு பார்த்தா அல்லாஹ் ஒரு கணக்கு என்ன செஞ்சிருவான், வச்சிருவான். ஆயிஷா தான் இயல்புல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஃபலம்மா ஹத்தா தால அலைய, கூட வந்து கண்டே இருக்குது. நாங்க ஒரு 4 நாள் வச்சிருப்போம், இது 8 நாள் 10 நாளைக்கு கோதுமை என்னது அதுல இருந்து வந்துட்டே இருக்குது என்று சொல்ல நேரத்தில் ஃபகில் துஹு, நான் நிறுத்து பார்த்தேன் எவ்வளவு இருக்குது, ஃபஃபனிய அதோட முடிஞ்சேன். அதனோட அது என்ன செய்தது, முடிந்தது. அப்படின்னா என்ன, இப்ப நிறுத்தா எங்களுக்கு என்ன கணக்கு தெரிஞ்சிடும், 2 கிலோ இருக்குது, 1 கிலோ இருக்குது, கணக்கு தெரிஞ்சிருமா? பரக்கத் எப்பயும் மறைமுகமா தான் இருக்கு. பரக்கத் எப்ப இருக்கும், மறைமுகமாக மட்டும்தான் பரக்கத் இருக்கும். தெரிகிற அளவுக்கு பரக்கத் என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு கொஞ்சத்துல ஒரு மனநிறைவான ஒரு உதவி செய்யும் நினைச்சான்னு சொன்னா அது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்காது. கணக்கு தெரிஞ்சிட்டா அதோட அந்த கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். முடிஞ்சது அப்படி என்று சொல்லி என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அப்ப சாப்பிட்டு கணக்கு பார்த்து இப்படி நிறைய அனுபவிச்சிருக்கோம்.
எல்லாரும் வாழ்க்கையிலே நடந்திருக்கும். அல்லாஹ் ஒரு ஏதோ ஒரு உதவி செய்ய நினைத்திருப்பான், வந்துகிட்டு தானா வந்துகிட்டு இருந்திருக்கும், கணக்கு பார்த்திருப்போம். அது பொறுக்க முடியாம என்ன செஞ்சிருப்போம், எப்படி வருது எங்கிருந்து வருது கணக்கு சரியா பார்த்துன்னு அதுக்கேற்ற மாதிரி வருது. அதுக்கு பின்னால அவ்வளவு நாள் வந்தது அந்த கணக்கோடு என்ன செஞ்சிட்டு முடிஞ்சிடும். நாங்க பிரம்மையா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபலம்மா கில்து அத கில்துஹு ஃபஃபனி நிறுத்து பார்த்து அதோட என்ன செஞ்சது, அது முடிந்து விட்டது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி பாருங்க இன்னொரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் வராரு. அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ததைமுஹு அல்லாஹ்வின் தூதரே பசியா குடும்பத்தோட வரான், பசியா இருக்குது, உணவு வேணும் அப்படின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅத்அமஹு ஷத்ர வஸ்க் ஷஈரின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 60-70 கிலோ மாதிரி அந்த பைத்துல் மாலில் எடுத்து என்ன செய்றாங்க, கோதுமை என்ன செஞ்சிடறாங்க கொடுத்துடுறாங்க. இவர் அதை எடுத்துட்டு போயிட்டார், வீட்டில் வச்சு சாப்பிடுறாரு. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு சாப்பிடலாம்னு வைங்க, அல்ல ஒரு 3 மாதத்துக்கு சாப்பிடலாம்னு வைங்க, 2-3 வருஷத்துக்கு சாப்பிட்டு எப்படி இருக்கும். அவர் சொல்றாரு ஃபமாஸால ரஜுலு யஅகுலு மின்ஹு வம்ரஅத்துஹு அவரும் அவரது மனைவியும் சாப்பிட்டுக்கண்டே இருந்தாங்க. வ தைஃபுஹுமா அவங்களோட வரக்கூடிய விருந்தாளிகளும் சாப்பிடுவாங்க. இதுல இந்த எடுத்து விருந்தாளிகளுக்கு எல்லாம் சாப்பிட அவங்க பெருசா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு என்னது கூடுதலா நம்ம முடிய வேண்டியது 1 மாசத்துல இது 1 வருஷம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குதே இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்த நேரத்தில் ஹத்தா காலம் நிறுத்து பார்த்துருவோம், என்ன நிறுத்து பார்த்துருவோம் சொல்லி எடுத்து நிறுத்து பார்க்கிறாங்க. அவர் கொஞ்ச நாள் என்ன செஞ்சுட்டு எவ்வளவு ஒரு 10 கிலோ இருக்குமா 10 கிலோ எவ்வளவு நாளைக்கு போகுமோ அவ்வளவு நாள் அது முடிஞ்சிட்டு நேர ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. ஃபஅத்தன் நபி அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு சப்ஜெக்ட் செஞ்ச இது என்ன மாதிரி அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட தீர்ப்பு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபகால லவ் லம் தகில்ஹு லஅகல்தும் மின்ஹு வலகாம லக்கும் நீங்க நிறுத்து பார்க்காமல் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்திருப்பீர்கள், அது உங்களுக்கு முழுமையாக போதுமாகிக் கொண்டே இருந்திருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அப்படி என்ற செய்தியை நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இது ஒரு ஈமானி இடத்திலிருந்து பார்க்கிறோம், அல்லாஹ்விடமிருந்து செய்தி சொல்லக்கூடிய ஒரு தூதர். இந்த இடத்திலிருந்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு அட்வைஸ் ரசூலுல்லாஹ் பண்றாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உங்களுக்கே இருக்கிறதுல இப்ப கணக்கு பார்க்க என்ன தேவை வந்துட்டு, என்ன தேவை வந்து ஒரு தேவையும் இல்லை. தேவையில்லாத நேரத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அந்த பரக்கத்தை என்ன செஞ்சிடும், எங்களை விட்டு போய்விடும். ஒருவருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதும் என்ற இந்த அடிப்படையில தான் பிஸ்மில்லா சொல்லி ஒரு சாதாரண சாப்பாடு 2 பேரும் சாப்பிடுவோம், மெதுவா சாப்பிடுவோம், வயிறார என்ன செஞ்சிருப்போம் சாப்பிட்டு ஒரு சகனை கொண்டு வந்து வச்சு 2 பேர் சாப்பிட்டு போதாம இருந்தீங்க சில நேரங்கள்ல. அதுக்கு அகோர பசின்னு ஒரு காரணம் வேற என்ன செய்வோம் நம்ம சொல்லிக் கொள்வோம். ஆனால் அந்த பரக்கத்தின் மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மாதிரி அதாவது இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு செய்தியை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன உம்மு மாலிக் என்ற பெண்மணி கானத் துஹ்திலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி உக்கத்தின் லஹா சம்னன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு மாலிக் என்ற பெண்மணி எப்பயும் ஒரு சாதாரண சின்ன பாத்திரம் இந்த மாதிரி உள்ள தோல் பை இதுல நெய் என்ன செய்வாங்க, சாதாரண இந்த அளவுக்குள்ளதுல நெய் ஊத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் குடிக்கிறதுக்கு அவங்க ஒரு கிஃப்ட்டை வளமையா கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுத்து வந்தாங்க. ஃபயதிஹா பனுஹா ஃபயஸ்அலூனல் உதும வலைஸ இன்தஹும் ஷை. இந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுத்தாச்சா ரிட்டர்ன் வரை வச்சிருவாங்க, நெய் முடிஞ்சிருக்கும் முடியாம இருக்கு அதெல்லாம் தெரிய வச்சிருவாங்க. பிள்ளைகள் ஏதாவது தொட்டுக்களை கேட்டா உதுமன்னு சொல்றது நம்ம ஆனம் குழம்புன்னு சொல்றோமே அது மாதிரி தொட்டுக்களை ஏதாவது கேட்டா இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்ப அதுதான் இருக்கு வேற எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய அந்த உக்கா என்ற அந்த தோல் பையில உள்ள அளவுக்கு தான் இருக்கும். அதனால அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுல இருக்குதா இல்லையா அவங்களுக்கு தெரியாது, இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில எஞ்சி இருக்கும் நம்பிக்கையில் எடுத்து ஊத்தி விடுவாங்க. அதுல இருந்து என்ன செய்யும் கொஞ்சம் கிடைக்கும், இவங்க தொட்டு சாப்பிடுவாங்க. ஒரு தடவை என்ன செஞ்சா ஃபமாஸால அதாவது ஃபதஜிது ஃபீ சம்னன் ஃபமாஸால யுகீமு லஹா உத்ம பைத்திஹா ஹத்தா அஸரத்து தொடர்ந்து இப்படி குடிச்சிக்கிட்டே வந்தாங்க. ஒரு தடவை அவங்க போதும் பண்ண நினைக்கல, நல்லா ஊத்துவோம்னு புளிஞ்சு விட்டாங்க. எப்படி அந்த தோல் எடுத்து நல்லா புளிஞ்சு ஃபுல்லா எடுத்து என்ன செஞ்சு ஹத்தா அஸரத்துக்கு அவங்க பார்க்குற அளவுக்கு முழுமையாக என்ன செஞ்சுட்டாங்க, இல்ல அப்படின்னா போதாது அப்படின்றதுக்காக நல்லா என்ன செஞ்சுட்டாங்க புளிஞ்சு முழுசாக ஊத்தி விட்டாங்க.
அதுக்கு பின்னால ஹத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி எல்லாம் நடந்தது எங்க வீட்டுல, இப்ப என்ன செய்யல அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்க ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப ஃபகால அஸர்தீஹான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்படியே பிழிந்து எடுத்தீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, காலத்து நான் அப்படி எடுத்தேன்னா அப்படின்றாங்க. கால லவ் தரக்தீஹா மா ஸால காயிமன், அப்படியே விட்டிருந்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே விட்டிருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யும், அதிலிருந்து கொஞ்சம் அதாவது இருப்பது போன்ற ஒரு எண்ணப்பாடு அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான், வைப்பான். அது மாதிரி அது இருந்து கொண்டே என்ன செய்யும், இருக்கும். கணக்கு பார்த்து இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கணக்கு பார்த்து இல்லன்னு என்னது எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேக்குறாங்க நிறுத்தீங்களான்னு கேக்குறாங்க, இங்க கேக்குறாங்க பிழிந்தீர்களான்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்களா இல்ல ஒத்த டைம் அங்க சாப்பிட்டு அங்க வந்து நீங்க பிழிந்தீர்களா, இங்க கேக்குறாங்க நிறுத்தீங்களா இப்படின்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்கன்னா கணக்கு பாத்தீங்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்றோம் இந்த இடத்துல பார்க்கணும். அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் அது மறைமுகமாக செய்வான். அதுக்கான வழிமுறைகள் நம்ம அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில தான் என்ன செய்யுது, அது இருக்குது. அடுத்ததாக அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்ன ரவல் புகாரி வ முஸ்லிம் ஃபி ஸஹீஹிமா, ஸஹீஹ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஒரு செய்தி மின் ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள். இது எங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி. ஹுதைபியால நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அதாவது உது எடுக்க கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் முன்கால எப்படி ஒரு வட்ட பாத்திரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது எடுக்க ரெடியா ஃபஜஹஸன் நாசு நஹ்வஹு ஃபஜஹிஷன் நாசு நஹ்வஹு, மக்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் முன்கால வந்து நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உது எடுக்க போறாங்க, ஹுதைபியால மக்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டா மாலுக்கு என்ன 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 விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இங்க வந்து சூழ்ந்துட்டு இருக்கீங்க என்னன்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் லைஸா இந்தனா மா நதவல்லா வலா நஷ்ரப் இல்லா மா பைன யதை, உங்களுக்கு முன்னால் உள்ள இந்த பாத்திரத்துல உள்ள தவிர குடிக்க தண்ணியோ உருவெடுக்க தண்ணியோ எங்க இடத்துல இல்ல, அதுக்கு தான் இங்க வந்தோம்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படி என்று சொன்னால் ஃபவதஅ யதஹு ஃபிர் ரிக்வா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை எப்படி என்ன செய்றாங்க அந்த தண்ணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். ஃபஜஅல அல் மாஉ யதூரு பைன அஸாபிஹி கம்சாலில் உயூன், தண்ணி இப்படி ரசூலுல்லாஹ் கையை வைக்கிறாங்க, இந்த பகுதியால தண்ணி என்ன செய்யுது அதுல ஊற்றெடுப்பது போல அந்த இடத்துல என்ன செய்யுது நடக்குது. இதுக்குள்ள இருந்து ஊற்றெடுத்து அர்த்தம் இல்ல, ரசூலுல்லாஹ் இப்படி மறைக்கிறாங்க, தண்ணி என்ன செய்யுது இப்படி ஊற்றெடுக்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யலாம், அப்படி எடுத்துட்டு தண்ணியை உருவாகுன்னு என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம். அப்படியே செஞ்சாங்க, அப்படி செய்யல. ரசூலுல்லாஹ் கை என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க, தண்ணி என்ன செய்யுது அதாவது கீழே இருந்து வருவது போல என்ன செய்ய தண்ணி நிறைய அந்த இடத்துல வருது. அப்ப நபித்தோழர்கள் அந்த இடத்துல என்ன செய்றாங்க, உது எடுத்தார்கள், தண்ணி குடித்தார்கள், குளித்தார்கள், அதாவது அந்த உது எடுத்தார்கள், குடித்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவங்க கேட்கிறாங்க கம் குந்தும், எத்தனை பேர் இருந்தீங்க நீங்க அந்த மாதிரி செய்யறீங்களே எத்தனை பேர் இருந்தீங்கன்னு கேட்கிறாங்க. கால லவ் குன்னா மிஅத அல்ஃப் லகஃபானா, 1,00,000 பேர் இருந்தாலும் போதுமாக இருந்திருக்கும், 1,00,000 பேர் இருந்தாலும் போதுமாக இருந்திருக்கும். குன்னா 15 மிஆ, 15 மிஆ எத்தனை 15 மிஆ, இதை விட்டுட்டு தான் இங்க வந்தீங்கன்னு சொல்லி நினைச்சிடாம 15 மிஆ 1500 பேர் நாம இருந்தோம். 15 நூறுகள், 15 நூறுகள். அப்ப 15 மிஆ அதாவது 1500 பேர் நாம் என்ன செய்தோம் அங்கே இருந்தோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க யானி அல்ஃப் வ 500 ரஜுல், அதிலே வருது என்ன 1500 பேர் என்ன செய்தோம் இருந்தோம். அத்தனை பேருக்கும் அது என்ன செய்தது போதுமானது அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை இப்படி எங்களுக்கு நடக்கும் என்பது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அதாவது தண்ணீர் கொஞ்சம் என்பதற்காக பதறியதில்லை, முடியாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் தடமாறினதில்லை. அல்லாஹ் எதிலும் பரக்கத்து செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. இதுதான் மிக முக்கியம். இது போன்று எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதங்களை நடத்துவான்னு சொல்லல. பரக்கத் என்பது எப்பவும் மறைமுகமாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வந்து நின்ற உடனே பதறல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய எந்த நபிக்கும் கை என்னது மந்திர கையாலாம் இருக்கல. எந்த நபிக்கு கை மந்திர கையா இருந்தா வீடு ஃபுல்லா கோதுமையா இருக்கிற ரசூலுல்லாஹ் வீடு ஃபுல்லா ஒரு வீடு ஃபுல்லா கோதுமை, ஒரு வீடு ஃபுல்லா ஈத்தம்பழம், ஒரு வீடு ஃபுல்லா தேன், இப்படியே காலம் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும். அப்படி இருக்கல ரசூலுல்லாஹ் வறுமையில தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நபித்தோருடைய வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அன்பளிப்பா கிடைத்ததிலே சாப்பிட்டார்கள். வறுமையில என்ன கல்ல கட்டிக்கின்னு வெளியே போனாங்க. அப்படிப்பட்ட நபி அந்த இடத்துல என்ன செய்யல, இது ஒரு பெரிய ஒரு பதட்டமாக என்ன செய்யல நினைக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் எங்களுக்குள்ள முக்கியம்.
அப்ப தண்ணி ஒரு 1500 பேருக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னா நம்ம தம்மாமே கிடைச்சிடும். ஒரு 1000 அப்படி ஒரு நிலைமை வருமா இல்லையா? அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த காலத்துல போய் எழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறல. இந்த ஈமான், இந்த ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குமாக இருந்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? அவன் தான் ரிஸ்க்குக்கு பொறுப்பு. அவன் தான் ரிஸ்க்குக்கு பொறுப்பு. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மிஹ்ராப்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. வளர்த்தது யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவர் வருவாரு, சாப்பாடு இருக்கும், பழங்கள் இருக்கும். அந்த ஏரியால கிடைக்கக்கூடிய பழமா அது இருக்காது. அப்ப கேட்பாங்க, அன்னால கிஹாதா, எங்கிருந்து உங்களுக்கு இது வந்து? காலத்து ஹுவமின் ஐந்தில்லா, எனவே இது அல்லாஹ்விடம் இருந்து என்னது கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, அதாவது ஹுபைப் கொல்லப்பட இருந்த ஹுபைப், சஹீஹ் முஸ்லிம்ல அவருடைய அந்த கைதி காபிராக இருந்தவங்க இஸ்லாத்துக்கு வரான், கைதியை பைத்துக்கின்ற இந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வரான். இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தில் சொல்றாங்க, ஹுபைப் சில உணவுகளை சாப்பிடுவதை நான் கண்டிருக்கிறேன், நான் அது அல்லாஹ்வுடைய உதவியாக இருக்கும் என்று தான் இப்ப என்ன செய்யறேன், நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த டைம்ல அது அங்க எல்லாம் என்ன செய்யல, அப்படி பழங்கள் எதுவுமே இருக்கவில்லை என்று நம்பிக்கை என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவளிப்பான். அற்புதமாக அல்லாஹ் தஆலா உணவளிக்க சக்தி உள்ளவன். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு சர்வ சாதாரணமான வீட்டில் உள்ள ஒரு கோதுமையில என்ன செய்யலாம், அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்யலாம். ஒரு அரிசியில் அல்லாஹ் என்ன செய்யலாம், பரக்கத்து செய்யலாம். ஒரு தண்ணீர் அல்லாஹ் என்ன செய்யலாம், பரக்கத்து செய்யலாம். அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விஷயம் அது. ஆனா எங்களுக்கு அந்த நம்பிக்கை என்னது இல்ல. நம்ம பில் கணக்கிலே தான் என்ன செய்யணும், இருந்து கொண்டிருப்போமே தவிர நமக்கு ஒரு முறையாக இருக்கிறோமா, நல்ல முறையில வாழ்றோமா, அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்ன செய்யும், கிடைக்கும் என்கின்ற அந்த பகுதி நம்ம இடத்துல என்ன இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய ஒரு பலகீனம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை பாருங்கள். அதாவது சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, நம்ம கேட்ட ஒரு செய்தி தான். ஆனால் இதுல ஒரு மிக முக்கியமான பகுதி இருக்குது. உங்களுக்கு தெரியும், அபூ தல்ஹா, அதாவது உம்மு சுலைம்ட்ட போய் சொல்றாங்களே, அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தில் நான் பசியை கண்டேன், அதனால நான் அவரை 2 நபித்தோழர்களை உணவுக்கு கூப்பிட போறேன், கொஞ்சம் சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு. அங்க வந்து போறாங்க, போய் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அனுப்பினாங்கன்னு வருது, அபூ தல்ஹா போனாங்கன்னு வருது. வர சொல்றாங்கன்னா, அப்ப உம்மு சுலைம் உங்களை வர சொன்னாங்களா? ஆமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்க ஒரு நபித்தோழர்கள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருந்தாங்க. அதாவது அந்த நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க, இல்ல ஒரு 70 நபித்தோழர்கள் இருந்தார்கள். அந்த நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க, வாங்க அபூ தல்ஹா விட்டு சாப்பாடுக்கு போவோம்னா. நீங்க போய் 2 பேர்ட்ட சொல்றீங்க சாப்பாடு, ஊரே கிளம்பி வந்தா எப்படி இருக்கும், ஊரே கிளம்பி வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு 78 பேர் வராங்க. அபூ தல்ஹா வாசல்ல இருந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்சம் பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது. ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் உள்ளுக்கு சாப்பாடு இருக்குது. அதுக்கு முன்னால மனைவிட்ட போய் சொல்லிட்டாங்க. மனைவிட்ட போய் சொல்றாங்கன்னு, நான் இப்படி 2-3 பேர்ட்ட கூப்பிட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரோடையும் வராங்க. அப்ப மனைவி ஆரம்பத்துல என்ன செய்யற, கோவப்படுறான். எல்லாம் உங்களால தான், பிக்கேன்னு சொல்றாங்க, உங்களால தான் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றோம். நீ சொன்ன மாதிரி தான் நான் சொன்னேன்றார் அவர். நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படித்தான் சொன்னேன்னு சொன்ன. அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் என்னது, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆலம், அல்லாஹ்வுடைய தூதர் மிக அறிந்தவங்க என்னதுக்கு ஒரு காரணம் என்ன நான் வரேன். ஆனா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் உன்னை சொல்லி அனுப்பினான். அது என்னடா, உம்மு சுலைமிடத்தில் சொல்லுங்கள், அடுப்பிலே கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பானையை திறக்க வேண்டாம் என்று சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அடுப்பிலே கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பானையை திறக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க, அவங்க பானையை எடுத்தாங்க, அவர்கள் தான் பங்கிட்டாங்க. கிச்சன்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கி வச்சு, அவர்களே அதாவது உதும கலந்து ஆனத்தை கலந்து அவர்கள் தான் பங்கிட்டு பிரிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 10 பேரா வாங்கண்ணா. ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி கூட்டா சாப்பிட்டா ஒரு சஹனுக்கு எத்தனை பேர் உட்காருவாங்க? 10 பேர். எல்லா ஹதீஸ்லயும் வரும், இந்த ஹதீஸ்ல மட்டுமல்ல, 10 பேரா உட்கார்றது. 10 பேர் வந்து என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்துருவாங்க. இப்ப குறைஞ்சு போய் இப்ப 4-5 பேர்ல நிக்குது. நாளைக்கு ஒரு காலம் வரும், ஒரு ஆளுக்கு ஒரு சகன் ஒரு காலம் வந்தாலும் வரும். 10 பேர் வந்து என்ன செய்யறாங்க, உட்கார்றாங்க. 10 பேராக வந்து உட்கார்ந்தார்கள், சாப்பிட்டார்கள். சாப்பாடு அப்படியே இருந்தது, உணவு என்ன செய்தது, அப்படியே இருந்தது அப்படின்ற செய்தி என்ன செய்யறோம், நம்ம அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லைஃப்ல நடந்த இந்த செய்தி, ரசூலுல்லாஹ் அதை எந்த முறையில அணுகுறாங்கன்னு பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது அந்த இடத்துல அதை மூடுங்க, அதை எடுத்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை அதாவது பகிர்றாங்க, கிச்சன் வரைக்கும் போறாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து மந்திரம் செய்யலங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மந்திரம் செய்யல, நடந்தது அல்லாஹ்வுடைய ஒரு முஅஜிஸா, அற்புதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சான்னு சொன்னால், நாம அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில நாம போட்ட கணக்கை விட கூடுதலான ஒரு கணக்கு அல்லாஹ் வைப்பான். ஆனா அது மறைமுகமாக மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான், வைப்பான்.
அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். பரக்கத்தெல்லாம் நம்ம விளங்கிக்கிறோம், கணக்கோட தான் விளங்கிப்போம். பரக்கத்தை விளங்கி வச்சுக்கிறோம், எல்லாம் கணக்கோட தான் என்ன செஞ்சிருப்போம். பரக்கத்தை நாம் என்ன செய்வோம், விளங்கி வைத்திருப்போம். எதிரிய பரக்கத்து கிடைக்குதான், கணக்கு பாத்திரணுமா இல்லையா, அப்ப மட்டும் தான் கண்ணை திறப்போம், பரக்கத்தை கண்ணை மூடிக்கொள்வோம். இந்த மாதிரியான பழக்க வழக்கம் தான் நம்மகிட்ட இருந்ததிலே உண்மையாக அந்த பரக்கத்தில் கொள்ளக்கூடிய ஒரு ஈமான் என்ற எங்களிடத்தில் குறைவாகிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பரக்கத்துடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் மிக நிறைந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். இந்த புகாரியில வரக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை மௌத்தாகிட்டாங்க. ஜாபிர் தந்தையுடைய பேர் என்ன? அப்துல்லா. ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர் மௌத்தாகிறார். மௌத்தாகின அவருக்கு நிறைய கடன் இருந்துச்சு. ஜாபிர் ரலியல்லாஹு 9 சகோதரிகள் இருந்தாங்க. நாங்க என்ன செஞ்சிருப்போம், அப்பே மௌத்தாகிப்போம். 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னது, அவர் கடன் வாப்ப வச்சுட்டு போய்கிறாரு. 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. திருமணம் முடிச்ச நேரத்தில் கூட ஜாபிர் என்ன சொல்றாங்க, யார திருமணம் முடிச்சீங்க, ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் அப்படின்றாங்க. ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாம் நேரத்தில் கூட ஜாபிர் என்ன சொன்னாங்க, இல்ல இன்னலி திஸ் அகவாத், எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சா வாழ்க்கை என்ன செய்யாது, சரியா போகுது, அவங்களையும் கவனிக்கணும், வளர்க்கணும், அதனாலதான் ஒரு விதவை பெண்ணை என்ன செய்தேன், திருமணம் முடித்தேன்னு சொன்னாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்கன, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், பரக்கத்தை செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இதுல ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க வராங்க வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இப்படிதான் கடன், விவசாயத்தை, ஈத்தம்பழம் மரம் இருக்குது, ஆனா அந்த ஈத்தம்பழத்துடைய விளைச்சல் இவங்களுக்கு என்ன செய்யாது, போதாது, கடன் அடைக்க அவங்க எடுக்க இயலான்றாங்க, நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சனகுது அலைக், போங்க நாளை காலையில வர வேண்டாம், சனகுது அலைக்க அப்படி என்று சொல்றாங்க. அதுக்கு பின்னால போறாங்க. போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஈத்த அதாவது மரத்துடைய அந்த ஒவ்வொரு பகுதியிலும், அந்த விவசாய நிலத்துடைய ஒவ்வொரு பகுதியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்றாங்க. உட்கார்ந்து பரக்கத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, துஆ கேட்கிறாங்க. துஆ கேட்ட பின்னால தான் ஈத்தம்பழத்தை எப்படி அடுக்கணுமோ அப்படி அடுக்கி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால எதுவும் செய்ய வேண்டாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்று சொன்னால் இவர் எப்படி அடுக்கி இருந்தா இவருக்கு கணக்கு தெரியுமோ, அப்படி அடுக்க வானாட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அதை வைங்க, நான் என்ன செய்றேன், அதை பிரிக்கிறேன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தார்கள் அப்படி என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது உண்மையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அதாவது பரக்கத்தை செய்கிறான் என்பதற்காக ஒரு ஆதாரம். அந்த ஈத்தம்பழங்கள் என்ன செஞ்சு சொன்னால், அந்த யார் யாருக்கெல்லாம் கடன் இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஈத்தம்பழத்தை கிலோ கணக்குல என்ன செய்யறாங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு பிசினஸ், அவங்களோட ஒரு கணக்கு இருக்குமே, அந்த கணக்கு கொடுத்துக்கண்டே இருந்தாங்க. எல்லாம் முடிந்த பின்னாலும் என்ன செஞ்சது, நிறைய எஞ்சி இருந்தது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஜாபிர் அவங்கள்ட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வாரேன் என்று சொன்ன பொழுதே எனக்கு தெரியும் இதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், இதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இது போல நிறைய செய்திகள் உணவுடைய பரக்கத்தை பற்றி, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்யக்கூடிய அபிவிருத்தியை பற்றி நிறைய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரில வருது. அதாவது ஒரு கூட்டம் வருது, அவங்கள்ட்ட எல்லாம் வசதி எல்லாம் போய் இனி இருக்கிற ஒட்டகம், ஏன்னா அவங்க ஒட்டகம் தான் அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ், அந்த ஒட்டகத்தை நீ அறுத்து தான் சாப்பிடணும் என்கிற நிலைமையில் உள்ளவங்க ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. இப்போ கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப நீங்க அறுத்து சாப்பிடுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட தங்களோட தொழிலுக்குரிய அந்த ஒட்டகம்லாம் அறுத்து போட்டு நம்ம சாப்பிட வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் பின்னா அந்த உமர் ரலியல்லாஹு வாராங்க. என்ன செய்தின்னு கேட்டாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ்ட்ட போனோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றாங்க. ஒட்டகத்தை அறுத்து போட்டு நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. உமர்லாம் கேட்டாங்க, ஒட்டகத்தை அறுத்துட்டு மா பகாஉக்கும் பஅத இப்லிக்கும், ஒட்டகத்தை அறுத்தாச்சுன்னா திரும்பி வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. கேட்டு விட்டு நேர ஃபதகல அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் மா பகாஉஹும் பஅத இப்லிஹிம், ஒட்டகத்தை அறுத்த பின்னால அவங்க எப்படி வாழ்வாங்க, நீங்க இப்படி சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தார். அங்கீகரித்து சொன்னார்கள், நாதி ஃபின்னாஸ், மக்கள் எல்லாம் கூட்டுங்கண்ணா, ஃபயதுன பிஃபத்ரின் ஃபத்லி அஸ்வாதிஹிம்
பிஃபத்லி அஸ்வாதிஹிம், தங்களது உணவுகள்ல எதெல்லாம் மிஞ்சுதோ, எதெல்லாம் போதுமென்றதுக்கு மேல இருக்கு அதெல்லாம் கொண்டு வாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொண்டு வரப்பட்டு ஃபபுசித லிதாலிக நிதஉ, நிறைய தோல் விரிப்புகள் விரிக்கப்பட்டு அதுல எல்லாம் போடப்பட்டுச்சு. அப்ப அந்த நேரத்தில் வஜஅலுஹு அலா நிதாய், இப்படி எல்லாம் கட்டப்பட்ட பின்னால ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். வபரக அலைஹி, அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். சும்ம தஆஹும் பிஅவ்ஹியதிஹிம், உங்களோட பாத்திரத்தெல்லாம் கொண்டு வாங்க நாங்க ரசூலுல்லாஹ். உணவுட பேலன்ஸ் எல்லாம் வைத்தம்பழம், கோதுமை, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஃபஹ்தஸன் நாஸு ஹத்தா ஃபரஹு, முழுமையாக முடிந்து விட்டது. அப்படி அந்த அதாவது மக்கள் எல்லாருக்கும் தேவை முடிந்து எஞ்சி இருக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், பகிர்ந்தளித்தார்கள். அப்படி என்று செய்தியை பார்க்கிறோம். இறுதியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சி சொல்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பரக்கத் என்கின்ற அந்த பகுதியுடைய ஒரு விரிந்த ஒரு தலைப்பு, உணவு சம்பந்தமாகவே ஒரு விரிந்த ஒரு தலைப்பு. பரக்கத் என்ற பகுதி அதுல ஒரு பகுதி, அதுல ஒரு பகுதியை தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், நான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். ஆனால் இதன் ஊடாக நாங்கள் தெரிந்து இன்னும் பல செய்திகள், நேரம் போதாத நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இன்னும் பல செய்திகள், இந்த பரக்கத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னும் பல செய்திகளை நீங்கள் என்ன செய்ய முடியும், காண முடியும். இதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லோரும் போல எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா சர்ச்சைகளையும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். பண பிரச்சனையா, உலக பிரச்சனையா, பஞ்சமா, இதா தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். இது உலகியல் ரீதியாக என்ன செய்யலாம் அதெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டும், சொல்ல வேண்டும், அறிவூட்ட வேண்டும், அதெல்லாம் இருக்க வேண்டும். ஆனா அவனது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பார்வை, இஸ்லாமிய பார்வை இருக்க வேண்டும், ஒரு ஈமானிய பார்வை அவனிடத்தில் இருக்க வேண்டும். அது எப்ப வரும்? இஸ்லாமிய பார்வையில பார்க்கிறேன்னு சொன்னா வராது, ஈமானிய பார்வையில இருக்கிறேன்னு சொன்னா வராது. இஸ்லாம் அதை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா தான் என்ன செய்யும், வரும். அதை பத்தி படிச்சால், அதை பற்றி கேட்டால் தான் என்ன செய்யும், வரும். சும்மா வீரமான உரைகளை கேட்பதனால அது வரப்போறது இல்லை. என்ன இஸ்லாம் சொல்லி, எத்தனை ஹதீஸ் இருக்கு, எத்தனை குர்ஆன் வசனம் இருக்கு, அவைகளை படிப்போம் என்று சொன்னால் ஒரு விளக்கம் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த விளக்கம் இருக்குதே, மிகப்பெரிய ஒரு இஸ்தினாரத், ஒரு ஒளி ஊட்டலை எங்களுக்கு என்ன செய்யும். ஆனால் நம்ம அதுல பலகீனமாக இருக்கிறதுனால பல இடங்களில் எங்களை பாதிக்கிறது. உணவு என்கின்ற அம்சத்தை நாங்கள் இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன் என்கின்ற அந்த வசனத்தை நம்ம யார் யார் கையிலையோ என்ன செய்யறோம், கொடுத்து விடுகிறோம். காரணிகளை எல்லாம் நம்ம கர்த்தாக்களாக ஆக்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் இது போன்ற சைத்தானுடைய விளையாட்டுகளிலிருந்து எம்மை காப்பாற்றி அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து சரியான முறையில் இஸ்லாமிய பார்வையிலேயே இந்த விஷயங்களை அணுகக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி.